இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்சி ஃபோர்த்து ஸ்டாண்டர்டோடைய 14th லெசன் முஃப்த் ஹி முஃப்த் பற்றி பார்க்க போகிறோம். முஃப்த் மீன்ஸ் ஃப்ரீன்னு அர்த்தம், இலவசமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் முஃப்த் ஹி முஃப்த், முற்றிலும் இலவசம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இலவசம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லெசனோட நேமு. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஏக் தின் பிக்குபாயி கா மன் நாரியல் கானே கா ஹுவா. கேக்னு ஒண்ணு இல்லையா, தின்னா டே, அதாவது ஒரு நாள் வந்துட்டு அந்த பிக்குபாயி அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோ. அவங்களுடைய மண்ணா மனசு வந்துட்டு நாரியல் காணேக்கா, நாரியல் கோகோனட்னு அர்த்தம், தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு காணேனா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஹுவான்னு வந்துச்சுலே, ஹுவான்னு ஹேப்பன், அதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு தோணுது. தாசா முலாயம் கசா ஹுவா சக்கர் கே சாத். தாசானா ஃப்ரெஷ்னு எடுத்துனோம்ல, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். முலாயம்னா சாஃப்டாக இருக்கணும். கசா ஹுவா, கசானா டைட்டா, நல்லா ஸ்டிக்காக இருக்கக்கூடியதா ஒரு டைட்டானதாக ஒன்று இருக்கணும். சக்கர் கே சாத், சக்கர்னா சர்க்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, சுகர் கூட சேர்த்து சாப்பிடணும். சாத்துனா வித்துன்னு அர்த்தம், அது கூட சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்கு தோணுது. उसके बारे में सोचते ही विकुबाई ने अपने होंठों को चकराया. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு. உஸ்கே பாரே மீ, உஸ்கேனா அதோடைய பாரேனா பத்தி, அதை பத்தி வந்துட்டு சோச்தேனா திங்க்னு அர்த்தம், யோசிக்கும் போதே வந்துட்டு பிகுபாயி என்ன பண்றாங்க, அப்படியே தன்னுடைய ஹோண்ட்னா லிப்ஸ்னு அர்த்தம், தன்னோட உதட என்ன பண்றாங்க, சக்கராயனா அப்படியே ஒரு கிளிக் பண்ணுவோம் இல்லையா, அப்படியே சுத்தி நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்றாரு. வா क्या मीठा मीठा सा स्वाद होगा. வான வாவும் சொல்லுவோம் இல்லையா, கியானா என்ன, மீட்டானா ஸ்வீட்னு அர்த்தம், எவ்வளோ இனிமையான வந்து சானா லைக்னு அர்த்தம், இனிப்பானது மாதிரியான. ஸ்வாது ஹோகா, ஸ்வாத்னா டேஸ்ட்னு அர்த்தம், ஹோகானா மேபி எப்படிலாம் டேஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. லேக்கின் ஏக் சோட்டி சி சமஸ்யா தி. லேக்கினா பட் ஆனா, ஏக் ஒரு சோட்டுனா ஸ்மால் அர்த்தம், சோட்டிஸ்னா ஒரு சின்னதா ஒரு சமஸ்யா ட்ரபிள்னு அர்த்தம், ஒரு பிரச்சனை இருக்கா. என்ன அப்படின்னா, கர்மே தோ ஏக் பி நாரியல் லகீதா. கர்னா ஹவுஸ் இல்லையா, வீட்டுல வந்துட்டு தோ ஏக்னா ஒண்ணு, பீனா ஆல்சோ ஒண்ணு கூட வந்துட்டு, நாரியல் அந்த கோகோனட் இருக்கு இல்லையா, நஹி இஸ் நெகட்டிவ் வேர்ட்னா, அப்ப இல்ல, ஒரு கோகோனட் கூட அவங்க வீட்டுல இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஓஹோ அப் முஜே பாஜார் ஜானா படேகா. ஓஹோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரியா இருக்கும் போது அதை மாதிரி. அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு முஜே எனக்கு பாசானா மார்க்கெட்னு அர்த்தம், மார்க்கெட்டுக்கு ஜானா படேகா. ஜானானா கோயிங் அர்த்தம், போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, படேகானா ஹாவ் டு, போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. உன்ஹோனே அப்படி பத்னி லாபுபேன்ஸே கஹா. உன்ஹோனே அவர் என்ன பண்றாரு, அப்பனே பத்னி தன்னுடைய பத்னினா ஒய்ஃப்னு அர்த்தம், ஒய்ஃபான லாபுபேன் தான் அவங்களோட நேம். அவங்க கிட்ட சே கஹானா டெல்னு அர்த்தம் சொல்றாங்க. லாபுபேன் அப்பனே கந்தே உச்காக்க போலி கானா ஹை தோ ஜானா ஹை. லாபுபேன் வந்துட்டு அப்படியே தன்னுடைய அந்த கந்தேனா ஷோல்டரை வந்துட்டு உச்காக்க அப்படி ஷோல்டரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுவோம் மேல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போலேன்னு சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கானாகை தோ ஜானாகை. கானானா சாப்பிட்றது, நீ சாப்பிடணும் அப்படின்னா தோ தென்னு அர்த்தம், அப்புறம் என்ன பண்ணணும், ஜானா போகணும், நீங்க வேணும்னா என்னால போய் தான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. ஏக் சமஸ்யா அவுர்த்தி, ஏக்னா ஒரு சமஸ்யானா ட்ரபிள் இல்லையா, ஒரு பிரச்சனை, அவர்னா அகைன் அர்த்தம், இன்னொன்னு அர்த்தம், அனதர் அப்படிங்கிறது தான் அவரு. ஏக் சமஸ்யா அவுர்த்தி, இன்னொரு பிரச்சனையும் கூட இருக்கா. என்ன அப்படின்னா, பிக்குபாயினே கஹா, பிக்குபாய் என்ன சொல்றாங்க, கஹானா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைசா கர்ச் கர்னே படேகா. பைசானா அமௌண்ட் இல்லையா, கர்ச்சுனா ஸ்பெண்ட் அர்த்தம், செலவு பண்றதுன்னு அர்த்தம், கர்ச் கர்னா செய்யறது, படேகானா ஃபால்ஸ்னு அர்த்தம், ஹாவ் டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது செலவு பண்ண வேண்டியதா ஆகிரும். லாபுபேன் லாபுபேன் வந்துட்டு போலி டெல்னு அர்த்தம் சொல்றாங்க. பைசா தோ கர்ச் கர்னே படேகா. ஆனா எஸ் ஆமா சார், பைசா தோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணும், கர்ச்சுனா ஸ்பெண்ட் செலவு பண்றது இல்லையா, கர்ச் கர்னே செலவு பண்ணி தான் வந்துட்டு, படேகேனா ஹாவ் டு, அதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. अब तक तो तुम्हें पता लग गया होगा कि बिकू भाई जरा कंजूस थे. அப்படின்னா நான் இப்ப தக்னா டில் அர்த்தம், அதாவது இப்ப வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா, இப்ப இது வரைக்கும் சொன்னதுல இருந்தே நமக்கு தும்கேனா உங்களுக்கு, பத்தானா நோன் அர்த்தம், தெரிய வருதுன்னு அர்த்தம், நமக்கு தெரிய வந்திருக்குமா, கயானா பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறதா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹோகா மீன்ஸ் மேபி, வந்திருக்கலாம், நமக்கு இப்ப தெரிய வந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, பிகுபா இருக்காங்க இல்லையா, ஜெரானா லிட்டில் கொஞ்சமா, கஞ்சூஸ் மீன்ஸ் கஞ்சித்தனமா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. वे सीधे खेत में बूढ़े बरगद के नीचे जाकर बैठ गए और सोचने लगे.
வேணா அவர் என்ன பண்றாரு, சீதா ஸ்ட்ரெயிட்டா நேரா எங்க போறாரு, கேத்துனா ஃபீல்டு வயல்வெளியில வந்துட்டு புடைனா ஓல்டு ஒரு பழைய வந்துட்டு பர்கதுக்கே நீச்சே, பர்கத் மீன்ஸ் பேனியன் ட்ரீன்னு அர்த்தம். ஆலமரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆலமரத்துக்கு நீச்சுனா கீழே என்ன பண்றாரு, ஜானா போயிட்டு பைட்னா சிப்னு அர்த்தம், போய் உட்கார்ந்துக்கிறாரு. பைட்னா உட்கார்ந்துக்கிறாரு. அவர் நான் மற்றும் சோச்சனை லகே, சோச்சனா திங்க்னு அர்த்தம், யோசிக்கிறதுன்னு அர்த்தம். லகேன்னு ஸ்டார்ட், அதான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா கியா கரும், கியானா வாட், என்ன கருன்னு வில் டூன்னு அர்த்தம். ஊங் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்னு அர்த்தம். கருங் அப்படின்னா வில் டூ, நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மே கியா கரும், மேனா நானு, கியானா வாட்டு, கியா கருங் மீன்ஸ் வில் டூ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறாரு. मगर नारियल खाने के लिए जी ऐसे ललचाया कि वे जल्दी घर वापस लौटकर लाबूबेन से बोले. மகர்னா பட் ஆனா வந்துட்டு நாரியல் காணே கேலியே, நாரியல் கோகோனட்லயே, அந்த கோகோனட்டை காணே சாப்பிட்றது அர்த்தம். காணே கேலின்னு சாப்பிட்றதுக்கு வேண்டி ஜினா நம்மளோட ஹார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட மனசை வந்துட்டு ஐசான் லைக் தட், இந்த மாதிரி வந்துட்டு லல்சாயா பேராசைப்படுறதுன்னு அர்த்தம். எவ்வளவு ஆசைப்படுது அப்படின்னா கி வேணா அவர் என்ன பண்றாரு, ஜல்தினா ஃபாஸ்டா வேகமா, வீட்டுக்கு வந்துட்டு வாபஸ்னா ரிட்டர்ன் அர்த்தம். லவுட்கர்னால ரிட்டர்ன் தான், வாபஸ் லவுட்கர்னா திரும்ப வந்துட்டு லாபுபேன்ஸே போலே, லாபுபேன்ட்டு அந்த போலே டெல் சொல்றா, என்ன சொல்றாரு அப்படின்னா அச்சானா குடு ஓகே, மே பாஜார் தக் ஹோ ஆத்தா ஹூம். மேனா நான் வந்துட்டு பாஜார் தக்னா டில்னு அர்த்தம், பாஜார்னா மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட் வரைக்கும் வந்துட்டு போயிட்டு ஆத்தானா கம்னு அர்த்தம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பத்தா தோ சலே கி நாரியல் ஆஜ்கல் கித்னே பீக் ரஹே ஹே. பத்தானா நோன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். நான் தெரிஞ்சுக்கிட்டு சலேனா போடுறது. கி நாரியல் ஆஜ்கல், நாரியல்னா கோகோனட்லயே, ஆஜ்கல் நவடேஸ், இன்னைக்கு காலகட்டங்கள்ல வந்துட்டு கித்தனைனா ஹோ மெனின்னு அர்த்தம், எவ்வளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. பீக் ரஹே, பீக்னா செல்லிங் அர்த்தம், விற்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நான் போய் தெரிஞ்சுட்டு வரேன், என்னன்னா எவ்வளவுக்கு நாரியல் விற்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஜூட்டே பகன்கர் சடி உட்டாக்கர் பீகுபாயி நிக்கல் படி. ஜூட்டேனா ஷூஸ்னு அர்த்தம். அவர் காலில் வந்து ஷூஸை வந்துட்டு பகன்னா வியர்னு அர்த்தம், போட்டுக்கிறது. ஷூஸ் போட்டுக்கிட்டாரு. சடி உட்டாக்கர், சடினா ஸ்டிக், ஒரு கம்பு வச்சிருக்காரு, அந்த வந்து கம்பை வந்துட்டு உட்டாக்கர்னு லிஃப்ட் எடுத்து கையில் எடுத்துக்கிறாரு. பீகுபாயி வந்துட்டு நிக்கல்னா வெளில வருது, அவர் வெளில வந்துடுறாரு. बाजार में लोग अपने अपने कामों में लगे थे. பாசார் மார்க்கெட்ல வந்துட்டு லோக்னா பீப்புள் இல்லையா, மக்கள் என்ன பண்றாங்க, அப்பனே தன்னோடதுன்னு அர்த்தம், அவங்களுடைய இந்த காம்னா ஒர்க்னு அர்த்தம், வேலைகள்ல லகேன்னு ஸ்டார்ட், அதாவது ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. பீகுபாயினே இதர் குச் தேக்கா, பீகுபாய் என்ன பண்றாரு, இதர்னா இயர்னு அர்த்தம், இங்க வந்துட்டு குச்னா கொஞ்சம், தேக்கானா பாக்குறது, கொஞ்சம் பாக்குறது, இந்த பக்கம் கொஞ்சம் பாக்குறாரு. உதர் குச் உட்டாயா தேர், அந்த பக்கம் வந்துட்டு குச்னா கொஞ்சம், உட்டாயானா லிஃப்ட்னு அர்த்தம், கையில எடுத்துக்கிறது. அந்த பக்கம் திரும்பி கொஞ்சம் கையில எடுத்து பாக்குறாரு. அவர் தாம் பூச்சா அவர் மற்றும் தாம்னா பிரைஸ்னு அர்த்தம், அதோட விலையை வந்துட்டு பூச்சானா கேட்கிறாரு. தேக்தே பூச்தே வே நாரியல் வாலே கே பாஸ் பகுஞ்ச் கயே. தேக்தேனா பாக்குறது, பூச்தேனா ஆஸ்கிங் அர்த்தம், கேட்டுட்டு பாட்டுக்கிட்டே வந்துட்டு வே நாரியல் வாழைன்னு ஒன் ஹூ செல்ஸ் த நாரியல் விற்கிறவங்கள நாரியல் வாழைன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பாஸ்னு நீர், அவங்க கிட்ட வந்துட்டு பகுஞ்ச் ரீச், அவங்க பக்கத்துல போய் சேர்ந்துடுறாரு. ஏ நாரியல் வாழை நாரியல் கித்தனையுமே தேங்கே பிகுபாயினே பூச்சா. இது வந்து ஐங்கிறது வந்து ஏ அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷனுக்கு இது. நாரியல் வாழைன்னா நாரியல் விற்பாங்களே, அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு நாரியல் கித்தனையுமே, நாரியல் அந்த கோகோனட்டை வந்துட்டு கித்தனைனா ஹவு மணின்னு அர்த்தம், எவ்வளவு, ஹவு மச் சொல்லுவோன்னே, எவ்வளவு ரூபாயில வந்துட்டு தேகேனா வில் கிவ்னு அர்த்தம், நீ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பீகுபாயினே பீகுபாய் வந்துட்டு பூச்சா ஆஸ் கேட்டிருக்காரு. நாரியல் வாழைனே நாரியல் வாழை அதுக்கு வந்துட்டு கஹான்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பஸ் 10 ரூபாயுமே காக்கா, பஸ்னா ஜஸ்ட்னு அர்த்தம், வெறும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தோனா 2, ரூபாய்னா காசை சொல்லுவோம்ல, ரூபாய்ன்னு சொல்லுவோம், 2 ரூபாயில அப்படின்னு சொல்லிட்டு காக்கானா அங்கிள் நடத்தி சித்தமான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள அந்த காக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். பஸ் 2 ரூபாய், பஸ்னா ஜஸ்ட்னு அர்த்தம், வெறும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு வந்துட்டு இன்னொரு மீனிங் இருக்கு, 10ன்னு ஒரு மீனிங் இருக்கு, ஆனா இந்த இடத்துல வந்துட்டு அதோட மீனிங் ஜஸ்ட் வெறும்னு அர்த்தம். 2 ரூபாய் 2 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பீக்குபாயின்னு ஆங்க ஃபைலாக்க இருக்காங்க. பீக்குபாய் வந்துட்டு ஆங்கினா ஐஸ்ல கண்களை வந்துட்டு ஃபைலானா ஸ்ப்ரெட்னு அர்த்தம், அப்படியே கண்ணை விரிச்சு வச்சுட்டு வந்து கஹான்னு சொல்றாரு. பகுத் ஜாதா ஹை ஏக் ரூபாயுமே தேதோ. பகுத்னா ரொம்பவே, ஜாதா மோர் இருக்கு, ரொம்ப அதிகமாக சொல்றேன். ஏக்னா ஒரு, ரூபாய்னா ரூபாயாலேயே, 1 ரூபாயில வந்துட்டு தேதோன்னு மீன்ஸ் கிவ்னு அர்த்தம், எனக்கு 1 ரூபாயில கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. नारियल वाला ने कहा ना जी ना 2 रुपया सही दाम ले लो या छोड़ दो.
நாரியல் வாழனை கஹா கஹானா சொல்றாரு, அந்த கோகனட் செல்லர் சொல்றாரு, நான் ஜீனா, நானா நோ இல்லையா, நான் ஜி, ஜி மீன்ஸ் மரியாதைக்கா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வார்த்தை, இல்ல இல்ல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, 2 ரூபாயே சகி தாம், 2 ரூபாய் 2 ரூபாய் அப்படிங்கிறது சகி, சகினா கரெக்டான, தாம், தாம்னா விலைன்னு அர்த்தம், பிரைஸ் அர்த்தம், கரெக்டான விலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லேலோ யா சோடுதோ, லேலோ மீன்ஸ் டேக், நீங்க டேக்கன் கோ எடுத்துட்டு போங்க, அப்படி இல்லைன்னா யா மீன்ஸ் அல்லதுன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா சோடுதோ, சோடுனா லீவ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ठीक है ठीक है பீக்குபாயி பட்படாயே, டீக் ஹை, டீக்னா ஓகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பீக்குபாய் வந்துட்டு பட்படாயே, பட்படாய் முணுமுணுப்போன்னு சொல்லுவோம்ல, விஸ்பர்னு சொல்லுவோம், ரொம்ப அப்படியே வாய்க்குள்ளேயே வந்துட்டு முணுமுணுக்காரு. अच्छा तो बताओ 1 रुपये में कहाँ मिलेगा, अच्छा अच्छा குட் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், तो बताओ बताओ டெல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாரு, 1 रुपये में 1 ரூபாயில வந்துட்டு கஹா கஹானா வேற எங்க வந்துட்டு மிலேகா, மிலேகானா கெட்னு அர்த்தம், வில் கெட்னு அர்த்தம், எனக்கு எங்க வந்து 1 ரூபாயில கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு. நாரியல் வாலினை கஹா, நாரியல் வந்து கஹா கஹானா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு, यहाँ से थोड़ी दूर जो मंडी है वहाँ शायद मिल जाए, यहाँ से யஹானா ஹியர்னு அர்த்தம், சேனா ஃப்ரம் அதாவது இங்க இருந்து, தோடி தூர், தோடினா லிட்டில் அர்த்தம், தூரம் தூரம்னு அர்த்தம், கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஜோ மண்டி ஹை, மண்டினா இந்த நிறைய பொருட்கள் வச்சு விற்பாங்க இல்லையா, அந்த மண்டின்னு சொல்லுவோம், ஆனியன் மண்டிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மண்டி அங்க இருக்குது. வகான தேர் அங்க வந்துட்டு ஷாயத், ஷாயத்னா மேபி ஒருவேளை வந்துட்டு மில் ஜாய் கெட்னு அர்த்தம், ஒருவேளை அங்க கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ பீக்குபாய் உசி தரப் செல் படே, சோனா சோதான் இங்கிலீஷ் வேர்டு, பீக்குபாய் என்ன பண்றாங்க, உசினா தேர் அந்த பக்கம், தரப்னா சைடுன்னு அர்த்தம், அந்த சைடு வந்துட்டு செல் படே, செல்லாம் போறது, அவங்க கிளம்பி போறாங்க. சலோ தேக் லேத்தா ஹை, சலோனா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தேக் லேத்தா, தேக்னா பாக்குறது, நம்ம போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பனே ஆப்ஸே போலே, அப்பனே ஆப்னா தனக்கு தானேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அப்பனே ஆப் சொல்லுவோம், குத்து அப்பனே ஆப்லாம் தனக்கு தானே வந்துட்டு போலே போலேன்னு சொல்லிக்கிறாரு. டஹல்னி, टहलने का एक मौका है और रुपये भर की बचत भी हो जाएगी. டஹல்னு வாக்கிங் அர்த்தம், நடந்து போகலையே, நடந்து போறதுக்கான ஏக் மௌக்கானா சான்ஸ்னு அர்த்தம், ஒரு வாய்ப்பாவும் இருக்கு, நடந்து போன மாதிரி ஒரு வாய்ப்பாவும் இருக்குது. அவர் நான் மற்றும் ருப்பியா பர், ருப்பியானா ஒரு ரூபாய்ன்னு சொல்லுவோம், பர்னா ஃபுல்லா ஒரு ரூபாய் முழுக்க வந்து என்ன பண்ண முடியும், பச்சத் பி ஹோ ஜாயேகி, பச்சத்னா சேவிங் அர்த்தம், காப்பாத்துறதுன்னு சொல்லுவாங்க, பச்சத் பிபினா ஆல்சோ நம்மளால சேவிங் கூட வந்து ஹோ ஜாயேகி, ஜாயேகினா போயிடும், அதாவது கோயிங் அர்த்தம், வில் கோன்னு அர்த்தம், அதாவது நம்மளால வந்துட்டு நடந்தும் ஒரு பக்கம் போக முடியும், அதே மாதிரி என்ன சேவிங்ஸும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. खुशी से गुरगुराते बिकुबाई ने छड़ी को जमीन पर तपताया, குஷினா ஹாப்பி, சந்தோஷத்துல வந்துட்டு குர்குராத்தே முணுகிறது, அப்படியே ஒரு மனசுக்குள்ள அந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டே வந்துட்டு பீக்குபாய் வந்துட்டு செடினா அந்த ஸ்டிக்கு கையில வச்சிருக்கா இல்லையா, அதை வந்துட்டு ஜமீனா ஃப்ளோர்னு அந்த தரையில வந்துட்டு தப்தப்பாயா ஒரு தட்டுவோம் இல்லையா, ஒரு ஸ்டிக்கை வந்து அந்த கையில வச்சிருக்க ஸ்டிக்கை வச்சுட்டு கீழே தரையில ஒரு 2 தட்டு தட்டிட்டு கிளம்புறாரு. மண்டி மீன் கோலாகல் ஃபைலா ஹுவாத்தா, அந்த மண்டியில வந்துட்டு கோலாகல்னா ஒரு சலசலப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஒரு சவுண்டா இருக்கிற மாதிரி, ஃபைலா ஹுவாத்தா, ஃபைல்னா ஸ்ப்ரெட்னு அர்த்தம், அதாவது பரவி இருக்கிறது, அந்த மண்டி ஃபுல்லாவே எப்படி இருக்கு, ஒரு சலசலப்பாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. வியாபாரியோं की ऊंची ऊंची आवाजें गूंज रही थी, வியாபாரியம் அந்த வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த பிசினஸ் மேன்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய ஊஞ்சினா உரத்தன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹைட்டான, அதாவது ரொம்ப உரத்த குரல் வந்துட்டு ஆவாஸ்னா வாய்ஸ்ன்னு அர்த்தம், அவங்களோட நல்ல சவுண்டான வாய்ஸ் வந்துட்டு கூஞ்சு ரகேத்து, கூஞ்சு மீன்ஸ் எக்கோ அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, நல்லா வந்து எக்கோ அடிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன சவுண்ட் அப்படின்னா பட்டாட்டா ஆலு, காந்தா பியாஸ் காசர் கோபி பந்து கோபி இதெல்லாம் தான் அவங்களோட சவுண்ட்ஸ். பட்டாட்டா ஆலுனா பொட்டேட்டோன்னு அர்த்தம், அதாவது பட்டாட்டான்னு ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, காந்தா பியாஜ்னா ஆனியன் அர்த்தம், அந்த காந்தால இருந்து வரக்கூடிய ஒரு பியாஜ் ஆனியன் இருக்குது. காஜர் மீன்ஸ் கேரட், அதாவது நம்ம கேரட் இருக்குது. கோபி பந்து கோபி மீன்ஸ் கேபேஜ் சொல்லுவோம், முட்டைக்கோஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பந்து கோபிலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுக்குறாங்க. மாத்தே கா பசீனா போஞ்சுக்கர் பீகுபாயினே இதர் உதர் தாக்கா, மாத்தேனா ஃபோர் ஹெட்னு அர்த்தம், அவங்க நெத்தியில இருக்கக்கூடிய அந்த பசீனா அந்த வேர்வை இருக்கும் இல்லையா, ஸ்வெட்டிங் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு போஞ்சுனா ஒய்ப்னு அர்த்தம், தொடக்கிறதுன்னு அர்த்தம், ஒய்ப் பண்ணிட்டு வந்துட்டு பீகுபாய் என்ன பண்றாங்க, இதர் உதர் இங்கேயும் அங்கேயும் என்ன பண்றாங்க, தாக்கானா ஸ்டாரிங் சொல்லுவோம் இல்லையா,
உத்து உத்து கவனிப்போம் இல்லையா, அதை வந்து ஸ்டேரிங் சொல்லுவோம். தாக்கா அப்படின்னா அவங்க கவனிக்கிறார் ரொம்பவே. நாரியல் வாழைக்கோ தேக்கர் பூச்சா, நாரியல் வாழை வந்துட்டு தேக்கர் தேக்னா பார்த்துட்டு, பூச்சா பூச்சான்னு ஆஸ்க் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, அரே பாய் அரேன்னா கூப்பிடுவோம் இல்லையா, பாய்னா பிரதர்னு கூப்பிட்டுட்டு, ஏக் நாரியல் கித்தனைமே தேகா, ஏக் நாரியல் நாரியல்னா கோகனட் இல்லையா, ஒரு கோகனட் வந்துட்டு கித்தனைமே கித்தனா ஹவுமினி எடுத்து எவ்வளவு ரூபாயில வந்துட்டு தேகே தேகனா வில் கிவ்னு எடுத்து நீங்க எவ்வளவு ரூபாயில கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கேட்கிறாரு. சிர்ஃப் ஏக் ரூபியா காக்கா, சிர்ஃப்னா ஒன்லின்னு அர்த்தம், வெறும் ஏக் ரூபியா ஒரு ரூபா தான் அப்படி, காக்கா காக்கான்னு அங்கிள் இல்லையா, ஒரு ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாரியல் வாழன்னு ஜவாப் தியா, நாரியல் வாழா வந்துட்டு ஜவாப்னா ஆன்சர் அர்த்தம், தியானா கிவிங் அர்த்தம். அவங்க கேட்ட கேள்விக்கு நாரியல் வாழாவும் பதில் சொல்லியிருக்கிறார். ஜோ சாஹே லே ஜாவோ ஜல்தி, ஜோ சாஹே சாஹோனா வாண்ட்னு அர்த்தம், எது வேணுமோ, ஜோனா விச்சுன்னு அர்த்தம், எது வேணுமோ, லே ஜாவோ லேனா டேக்னு அர்த்தம், ஜாவோனா கோன்னு அர்த்தம், டேக் அண்ட் கோ, நீங்க எது வேணுமோ எடுத்துட்டு போங்க, ஜல்தி ஜல்தினா ஃபாஸ்ட் வேகமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஷூ சேத் பாயி, ஒரு இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது, பாய் ஒரு அனாக்சிட்டின்னு சொல்லுவானே, ஒரு கோவமா ஒன்று சொல்லுவானே, அந்த மாதிரி சொல்றாரு. பிகுபாயினே கஹா, பிகுபாய் வந்துட்டு கஹாக்கான சொல்றாரு. எகு கியா, எகுனா இது, கியானா வாட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மே இத்தனை தூர் சே ஆயா ஹூம் அவர் தும் பூரா ஏக் ரூபியா மாங் ரகே ஹூம், மே வேணா நான் வந்துட்டு இத்தனை தூர், இத்தனை இவ்வளவு, தூர்னா ஃபாரினத்து தூரத்துல இருந்து வந்துட்டு, சேனா ஃப்ரம் இல்லையா, ஆயா ஆயெல்லாம் வந்திருக்கிறேன், அவர் நான் மற்றும் தும்னா யூ நீ என்ன பண்ற, பூரா ஏக் ரூபியா, பூரா கம்ப்ளீட் முழுமையா வந்துட்டு, ஏக் ரூபாய் ஒரு ரூபா வந்துட்டு மாங்குறீங்க, மாங்குனா ஆஸ்க்னு அர்த்தம், நீ நான் எவ்வளவு தூரத்துல இருந்திருக்கேன், நீ என்ன ஒரு ரூபா வந்து ஃபுல்லா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 50 பைசே காஃபி ஹே, 50னா 15 அர்த்தம், பைசேனா பைசா தான், அதான் 50 பைசே சொல்லுவோம், 50 காசு சொல்லுவோம், அதுவே வந்துட்டு காஃபின்னு எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மே இஸ் நாரியல் கோ லேத்தா ஹூம் और तुम यगलो पकड़ो 50 पैसे, மே இஸ் நாரியல்கோ, நான் வந்துட்டு இஸ்னா இந்த நாரியல் கோகனட்டை வந்துட்டு லேத்தா டேக் நடத்தினா, இந்த கோகனட்டை எடுத்துக்கிறேன், அவர் நான் மற்றும் தும்னா நீ நடத்தும், நீ என்ன பண்ண, எகுலோ இதை லோனா டேக் நடத்து, இதை வச்சுக்கோ, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பக்கடோனா கேட்ச் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க, 50 பைசே ஒரு 50 பைசே தூக்கி போட்டு பிடிச்சிக்க சொல்றாங்க. नारियल वाले ने झट बीकूबाई के हाथ से नारियल को छीन लिया और बोला, நாரியல் வாழை அந்த கோகனட்ஸ்ல என்ன பண்றாங்க, ஜட்னா குயிக்கா வேகமா என்ன பண்றாங்க, பிக்குபாய்க்கு ஹாத்ஸே, பிக்குபாயோட ஹாத்னா கையில இருந்து வந்துட்டு, சேனா ஃப்ரம் இருந்து, நாரியலுக்கும் அந்த கோகனட் இருக்குல்லையா, அதை சீன்லியா, சீனா பறிக்கிறது அர்த்தம், அப்படியே வாங்கி போனியா அந்த மாதிரி சீன்லியா பறிச்சுக்கிறாரு. அவர் நான் மற்றும் போலான்னு சொல்றது அர்த்தம், டெல்னு அர்த்தம். என்ன சொல்றாருன்னா, மாஃப் கரோ கஹா, மாஃப்னா மன்னிப்புன்னு அர்த்தம், அதாவது சாரி சொல்லுவோம், சாரி சொல்றாரு. காக்கானா அங்கிள்னு அர்த்தம். ஏக் ரூபியா யா ஃபிர் குச் நஹி, ஏக் ரூபாய் ஒரு ரூபா தான், யானா அல்லது, அப்படி இல்லை அப்படின்னா ஃபிர் குச் நஹி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், குச்னா எனிதிங்னு அர்த்தம், நஹி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. फिरना आफ्टर அப்புறம்னு அர்த்தம். लेकिन बीकूबाई का निराश चेहरा देखकर बोला, लेकिन பட் ஆனா இந்த பிக்குபாயோடைய நிராஷ்னா ரொம்ப சேடா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அனாக்சிட்டியா இருக்கக்கூடிய அந்த சேகரானா ஃபேஸ்னு அர்த்தம், அதை பார்த்து தேக்கனா பார்த்துட்டு, போலான்னா சொல்றாரு அந்த नारियल वाला बंदूक पर चले जाओ, हो सकता है वहां तुम्हें 50 पैसे में मिल जाए. பந்துகாகனா சீ போட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடற்கரை ஓரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு பர் சலே ஜாவோ, சலேனா கோன்னு அர்த்தம், போய் பாருங்க, ஹோ சக்தா, ஹோனா ஹேப்பன் அர்த்தம், சக்தானா கேன் ஒருவேளை இருக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹோ சக்தானா இருக்கலாம், என்ன இருக்கலாம் அப்படின்னா வஹாங்னா தேர், அங்க வந்துட்டு துங்கே உங்களுக்கு 50 பைசேமே அதாவது 50 பைஸ்ல வந்துட்டு மில் ஜாயே மில்ல கேட் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிகுபாயி अपनी छड़ी से தேக் लगाकर सोचने लगी, பிகுபாயி வந்துட்டு अपने தன்னுடைய சடினா ஸ்டிக் இல்லையா, அவர் வச்சிருக்காரு அந்த ஸ்டிக்ல வந்துட்டு தேக் லகாக்கர், டேக்னா ஒரு சாஞ்சு நிப்போம் இல்லையா, லீனிங் சொல்லுவாங்க, அந்த ஸ்டிக்கை ஊனி வந்து அதுல நீந்துகிட்டு வந்துட்டு சோச்சனே லகி, சோச்சனா திங்க்னு அர்த்தம், லகினா ஸ்டார்ட், அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஆக்கிர் 50 பைசே தோ பூரி 50 பைசே ஹென், ஆக்கிர்னா ஃபைனலா யோசிச்சு பாக்குறாரு, 50 பைசா 50 பைசா அப்படின்னாலும் தோ பூரே 50 பைசா கம்ப்ளீட்டா தானே, 50 பைசா கம்மியெல்லாம் கிடையாது, அது ஒரு முழுமையான காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வைசே பி மேரி டாங்கோமே அபிபி தம் ஹை, வைசேனா லைக் தட், அதே மாதிரி மேரே என்னுடைய தாங்கோனா லெக்ஸ்னு அர்த்தம், என்னுடைய கால்கள்ல வந்துட்டு அபிபி அப்படின்னா நவுன்னு அர்த்தம், அப்படின்னா ஆல்சோ இப்போ கூட என்ன இருக்கு, தம் ஹை, தம்னா பவர், இப்போ கூட என் காலில் எல்லாம் என்ன இருக்கு, சக்தியெல்லாம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பைரோங்கா घसीटते हुए बीकूबाई चलने लगी, பைரோங்கா அவர் காலை வந்துட்டு கசித்தேன்னா டிராகிங் அர்த்தம், இழுத்துக்கிட்டு போறதுன்னு சொல்லுவானே, அவர் கால் வலிக்குது அப்படின்னா என்ன பண்றாரு, கசித்தே இழுத்துக்கிட்டே வந்துட்டு பீக்குபாயி சல்னே லகே, சல்னா போறதுக்கு ஸ்டார்ட் பண்ற, லகேனா ஸ்டார்ட்னு அர்த்தம். हर 2 कदम पर रुक कर,
ஹர் ஹர்னா ஒவ்வொரு, தோனா ரெண்டுன்னு அர்த்தம். ஒரு ரெண்டு, கதம் கதம்னா ஸ்டெப்ஸ்னு அர்த்தம். ஒரு 2 அடி எடுத்து வச்சுட்டு, ருக்னா ஸ்டாப்னு அர்த்தம், நின்னுட்டு, ஜேப்னா பாக்கெட் இருக்கும் இல்லையா, அவரோட பாக்கெட்ல இருந்து வந்துட்டு, சேனா ஃப்ரம் அதுல இருந்து, படா சஃபேத் ருமாயில், படானா ஒரு பெரிய, சஃபேத் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ருமால்னா கர்ச்சிஃப்னு அர்த்தம். ஒரு ஒயிட் கலர் கர்ச்சிஃபை நிக்கால் வெளியில எடுத்து, வேணா அவர் என்ன பண்றாரு அப்பனே தன்னுடைய பசினா போஞ்சுதே, பசினா ஸ்வெட்டிங் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போஞ்சுனா வைப்பிங்னு அர்த்தம். அவர் வேர்வை நல்லா தொடச்சிக்கிறாரு. சாகர் கி கினாரே ஏக் நவாப் வாலா பைட்டா தா. சாகர்னா ஓஷன் இல்லையா, அந்த கடலோடைய கினாரேனா ஷோர்னு அர்த்தம். கரை ஓரம் இருக்கு இல்லையா, அங்க நவாப் வாலா, அவர் நாவுனா போட்னு அர்த்தம். நாவ் வாலா அப்படின்னா போட் ஓட்டக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நாவ் வாலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்துட்டு பைட்டா சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. உஸ்கே சாமனே தோ சார் நாரியல் படே சே. உஸ்கேனா அவங்களுக்கு, சாமனே ஃப்ரண்ட் அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு, தோனா 2, சார்னா 4, ஒரு 2லேருந்து 4 நாரியல் அந்த கோகோனட் வரைக்கும் படைனா ஃபால் நடத்த விழுந்து கிடக்குன்னு சொல்லுவோன்னே, அவங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. அரே பாய் கூப்பிடுறாரு, அரே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, ஏக் நாரியல் கித்தனையுமே தேகா, ஏக்னா ஒரு நாரியல் ஒரு கோகோனட் வந்து, கித்தனை ஹவு மச் நடத்து எவ்வளவுமே, தேகானா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எவ்வளவு ரூபாய்க்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பிகுபாई ने पूछा और कहा ये तो काफी अच्छे दिखते हैं. பிகுபாய் வந்துட்டு பூச்சுன்னு கேட்கிறாரு. அவனால் மட்டும் கஹானா டெல்னு கேட்கவும் செய்யறாரு. இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா இது வந்துட்டு காஃபின்னு எனக்கு போதுமான அளவு, நல்ல ஒரு போதுமான அளவே வந்துட்டு அச்சே அச்சுன்னா குட்னு அர்த்தம். திக்தேனா ஷோயின்னு அர்த்தம். பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, சூப்பரா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து சொல்றாரு. काका यग कोई पूछने वाली बात है, केवल 50 पैसे. नाव वाले ने कहा. காக்கா அங்கிள் கூப்பிட்டுட்டு, எக் கோயின்னு எனின்னு அர்த்தம். பூச்சினா ஆஸ்கிங் அர்த்தம். பூச்சினாவன கேட்கக்கூடிய ஒரு பாத்ர விஷயம் அர்த்தம். அதாவது கேட்கக்கூடிய ரூபா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, கேவல் 50 பைசே, கேவல்னா ஒன்லி வெறும், 50னா 50 இல்லையா, 50 பைசே அப்படின்னா 50 பைசா தான் அப்படின்னு சொல்லிட்டு, நாவ் வாழை அந்த போட்டு ஓட்டுறவங்க இருக்காங்களே அவங்க வந்துட்டு கஹான்னு சொல்றாங்க. 50 पैसे பிகுபாயி மானோ ஹைரான் சே ஹக்கே பக்கே ஹோ கயே. 50 பைசே 50 பைசாவா அப்படின்னு சொல்லிட்டு பிகுபாய் என்ன பண்றாங்க, மானோனா தட் இஸ் அர்த்தம். அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஹைரான்னா ஷாக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஷாக்கிங்ல வந்துட்டு ஹக்கே பக்கே ஹோகே, ஹக்கே பக்கே ஊமையாயிருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படியே ஒரு பேச முடியாத, வாயிலேருந்து வார்த்தையே வரல, அப்படியே ஒரு ஷாக்காகி நிக்கிறாங்க. இத்தனை தூர் சே பைதல் ஆயாகும். இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு பைதல் பை வாக்கிங் அர்த்தம், நடந்தே நான் வந்துட்டு ஆயாகும் வந்திருக்கிறேன். இத்தனா தக்கு கையாகும், இத்தனால இவ்வளவு, தக்குனா டயர்ட்னு அர்த்தம், இவ்வளோ டயர்டா இருக்கிறேன். நான் மட்டும் தும்னா நீ என்ன பண்ற, ககுத்தேகோ ககுத்தேன்னு சொல்ற, நீ என்ன சொல்ற, 50 பைசா நீ 50 பைசான்னு சொல்ற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மேரி மேகனத் பேக்கார் ஹோகை. மேரி என்னுடைய மேகனத் ஹார்ட் ஒர்க் சொல்லுவேன், என்னுடைய அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் வந்துட்டு பேக்கார்னா வேஸ்ட்னு அர்த்தம். ரூயின்னு சொல்லுவலையா, வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் மீன்ஸ் நோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, 50 பைசே பகுத் ஜாதா ஹை. 50 பைசா அந்த 50 பைசா அப்படிங்கிறது பகுத் ரொம்பவே, ஜாதா மோர்னு ரொம்பவே அதிகமானது. மே துங்கே 25 பைசா தூங்கா. நான் என்ன பண்றேன், துங்கே உனக்கு 25னா 15 இல்லையா, 15 பைசா வந்துட்டு தூங்கனா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில் கிவ்னு சொல்றாரு. யகுலோ லோ மீன்ஸ் டேக், இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா, ரக்னா கீப் வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஐசே ககுதே ஐசே லைக் இட், இந்த மாதிரி ககுதே டெல்லிங்னு அர்த்தம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு, பிகுபாயி ஜூக்னா பெண்டுன்னு அர்த்தம், குனிஞ்சு என்ன பண்றாரு, நாரியல் உட்டானே லிப்டிங் அர்த்தம். நாரியல் அந்த கோகனட்டை உட்டானே எடுத்துக்கிறதுக்கு, அதாவது கீழே குனிஞ்சு எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. வாலே அப்படின்னா யார் செய்யறாங்களோ அவங்களை அப்படி சொல்லுவாங்க, அதாவது குனிஞ்சு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நாவாலேனே நாவால இந்த போட்டு விட்டுறாங்க இருக்காங்களே அவங்க வந்துட்டு கஹான்னு சொல்றாரு. நீச்சைனா கீழே அர்த்தம், அண்டர்னு அர்த்தம். ரக்னா கீப்னு அர்த்தம், கீழே வச்சிருங்க. மேரே சாத்த போய் சைதா வைதா நகி சலேகா. மேரே சாத்தனா வித்துன்னு அர்த்தம், என் கூட வந்துட்டு கோயின்னு இனி ஏதோ எந்த விதமான சௌதா வௌதா நகி சலேகா. சௌதா வௌதா மீன்ஸ் பார்கெனிங் சொல்லுவானே, நம்ம பேரம்பத்தல் சொல்லுவானே, அது வந்துட்டு நகி சலேகா. நகினா இல்ல வேணாம், நகைச்சலகை என்கிட்டலாம் வேலைக்கு ஆகாது, என்கிட்ட நடக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சலேகானா நடக்குதுன்னு அர்த்தம், அதாவது என்கிட்ட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. थोड़ी देर बाद उसने बीकूबाई की ओर ध्यान से देखा और जरा ठंडे दिमाग से बोला. थोड़ी देरना நேரம் அர்த்தம், தோடினா லிட்டில்,
கொஞ்ச நேரம் பாத் பாத்னா ஆஃப்டர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உஸ்னே அவர் என்ன பண்றாரு பீக்குபாய்க்கு பீக்குபாயோட ஒன்னா சைட்ல வந்துட்டு தியான கவனமா வந்துட்டு அட்டென்ஷனோட தேக்கா பாக்குறாரு. அவர் அவுனான் மற்றும் ஜரானா கொஞ்சம் தண்டே திமாக் தண்டேனா கோல்டு, திமாக்னா பிரெயின் இருக்கு, அதாவது மூளை, அதாவது ஒரு கோல்டு மைண்டன்னு சொல்லுவோம். அவர் அமைதியாயிட்டு போலான்னு சொல்றாரு, திட்டாம சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா ராஸ்தேமே சாகி சஸ்தேமே சாகி, சஸ்தேனா லோ அமௌண்ட்னு அர்த்தம், அதாவது மலிவான்னு சொல்லுவோம் இல்லையா, மலிவா வந்துட்டு சாகினா வாண்ட், மலிவா வேணுமா. நாரியல்கே பகீச்சேமே சலே ஜாவோ, நாரியல் அந்த கோகோனட்டோட பகீச்சேன்னு கார்டன் இல்லையா, அங்க வந்துட்டு சலே ஜாவோ, சலேனா போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்க என்ன பண்ணுங்க, நேரா அங்க நாரியலோடைய அந்த கார்டனுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வஹான் தேர் சாரே மில் ஜாயேகே மண் பசந்த் தாமே, வஹாங்னா தேர் அங்க வந்துட்டு தேர் சாரே ரொம்ப ஜாஸ்தி, மோர் அண்ட் மோர்னு சொல்லுங்க, நிறைய வந்துட்டு மில் ஜாயே மில்ல கெட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மண் பசந்த் தாமே, மண் பசந்த்னா லைக்னு அர்த்தம், மண்ணா மனசு, அதாவது மனசுக்கு பிடிச்ச அந்த தாம்னு விலையில வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்றாரு. ஆப்கோ சம்ஜாயா, பீகுபாய் வந்துட்டு ஃபிர்னா அகைன் திரும்பவும் அப்பனே தனக்கு தானே வந்துட்டு சம்ஜாயா புரிய வச்சுக்கிறார். என்ன அப்படின்னா இத்தனை தூர் ஆயாகும், இத்தனை இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆயா வந்துட்டோம். அப்படின்னா நான் வந்து இப்ப வந்துட்டு பகீச்சே தக்கு ஜானேமே ஹர்ஜ் ஹி கியா ஹே, அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு பகீச்சேனா அந்த கார்டன் இல்லையா, அந்த கார்டன் வரைக்கும் தக்னட்டு இல்லை அது வரைக்கும் ஜானேமே போறதுல வந்துட்டு ஹர்ஜ்னா ஏதாவது டேமேஜ், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு கியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சச் பாத் யக்தி வே காஃபி தக் சுக்கேத்தே, சச்னு உண்மையான பாத்னா விஷயம், உண்மையான விஷயம் வந்துட்டு யக்னு இதுதானா, உண்மையான விஷயம் இதுதானே, என்ன அப்படின்னா வேணா அவர் வந்துட்டு காஃபின்னு எனக்கு போதுமான அளவு வந்துட்டு தக் சுக்கே, தக்னா டயர்டா, சுக்கேனா ஃபினிஷ்னு அர்த்தம், அதாவது முடிஞ்ச காலத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி தக் சுக்கே, அவர் நல்லாவே அவர் டயர்ட் ஆகிட்டாரு. பகர்னா பட் ஆனா 25 பைசே 25, நான் போன பேஜ்ல வந்துட்டு 25 15 சொல்லிட்டேன் தெரியாம, இவங்க 25 அப்படிங்கிற 25 தான் கரெக்டான ஆன்சர். 25 25 பைசே வந்துட்டு பச்சானா சேவ்னு காப்பாத்துறதுக்கு வேண்டி கேல்னு கேர், அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த கவனத்திலேயே வந்துட்டு உண்மை அவங்கள வந்துட்டு பூர்த்தி ஆகி, பூர்த்தினா ஒரு சுறுசுறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி, ஒரு சுறுசுறுப்பு வந்துட்டு ஆகி வந்துருச்சு அவருக்கு. பீக்குபாயினே பீக்குபாய் வந்துட்டு சோச்சா திங்க், அவர் யோசிக்கிறாராமா. தோ குணா ஜியாதா சல்னா படேகா, தோனா 2 குணானா டபுள் டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, 2 மடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் குணா. குணா அப்படின்னா 2 மடங்கு வந்துட்டு ஜியாதாச்சுன்னா ஜாஸ்தி, சல்னா படேகா, சல்னானா கோயிங் அர்த்தம், படேகனா ஹாஃப் டு, அதாவது 2 மடங்கு தூரம் போக வேண்டியது இருக்கும். பர்னா பட் ஆனா 4 ஆனே பச்சு பீத்தோ, 4 ஆணைனா மடங்குன்னு அர்த்தம், 4 ரூபான்னு சொல்ல 4 பைசான்னு சொல்லுவேன் அந்த மாதிரி 4 ஆனே பச்னா சேவ் நடத்த காப்பாற்றவும், பீனா ஆல்சோ காப்பாற்ற கூட வந்து ஜாயேகே அவர் ஃபிர்னா ஆஃப்டர் நடத்த, அதுக்கப்புறம் கோயி பி சீஸ் முஃப்த் மே கஹா மில்தே ஹே, கோயின்னு எந்த வித சீஸ் திங்ஸ் எந்த ஒரு பொருளுமே வந்துட்டு முஃப்த்னா ஃப்ரீயா வந்துட்டு கஹாங்கன்னா வேற இங்க வந்துட்டு மில்தினா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாரு. பீக்குபாய் நாரியல் கி பகீச்சேமே பகுஞ்ச் கே, பீக்குபாய் என்ன பண்ற நாரியல் கே அந்த கோகோனட்டோடைய பகீச்சே அந்த கார்டன் இருக்குல்லையே அங்க வந்துட்டு பகுஞ்சு ரீச் போய் சேர்றாரு. வஹாங்கே மாலிகோ தேக்கர் உஸ்ஸே பூச்சாம், வஹாங்கே வாங்கினா தேர் அங்க இருக்கக்கூடிய இந்த மாலி இந்த கார்டனர் இருப்பாங்க இல்லையா, தோட்டக்காரவங்க இருப்பாங்க, அவங்கள தேக்கர் பார்த்துட்டு உஸ்ஸே அவங்க கிட்ட வந்துட்டு பூச்சான்னு கேட்குறாங்க. எகு நாரியல் கித்தனையுமே பேச்சோகே, எகு நாரியல் கோகோனட் இல்லையா, இந்த கோகோனட் வந்துட்டு கித்தனையுமே எவ்வளவு ரூபாய் வந்துட்டு பேச்சோனா செல்லிங் விற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. மாலினே ஜவாப் தியா, மாலி இந்த கார்டனரும் வந்துட்டு ஜவாப்னு ஆன்சர், அந்த பதில வந்துட்டு தியானா கிவ்னு அர்த்தம், பதில் சொல்றாராமா. ஜோ பசந்த் ஆயே லே ஜாவோ காக்கா, பஸ் 25 பைசா கா ஏக், தேக்கோ கித்தனை படே ஹே, ஜோனா விச் எது வந்துட்டு பசந்த் லைக் எது உங்களுக்கு பிடிக்குதோ, லே ஜாவோ லேனா டேக் அண்ட் கோன்னு அர்த்தம், நீங்க எடுத்துட்டு போங்க, காக்கானா அங்கிள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்னு ஜஸ்ட் வெறும் 25 பைசே கா ஏக், 25னா 25 இல்லையா, பைசா தான், அதாவது 25 பைசா தான் வந்துட்டு ஏக்னா ஒன்னு வந்து 25 பைசா தான், அதாவது 25 பைசா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேக்கோ கித்தனை படே ஹே, தேக்கோனா பாருங்கன்னு சொல்லிட்டு கித்தனை எவ்வளவு, படேன்னு பிக்ல எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹே பகவான் 25 பைசே, ஹே பகவான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு 25 பைசேன்னு 25 பைசாவா அப்படின்னு சொல்லிட்டு பூரே ராஸ்தே பைதல் ஆணைக்கே பாதுவி, பூரா கம்ப்ளீட் முழுமையான ராஸ்தானா அந்த வேன் அர்த்தம் வழியில, எல்லா வழியுமே வந்துட்டு பைதல் பை வாக்கிங் நடந்தே வந்துட்டு ஆனேக்கே பாத்பியான வந்ததுக்கு பாத்னா ஆஃப்டர், முழு வழியுமே வந்துட்டு நடந்தே வந்ததுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்லிட்டு
பீனா ஆல்சோ அப்பயும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜூட்டே கிஸ் கே, ஜூட்டே ஜூட்னா ஷூஸ் இல்லையா, கிஸ் கிஸ்னா ரப்பிங் அர்த்தம், அதாவது தேஞ்சு போடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் ஷூஸ் என்ன ஆயிடுச்சு தேஞ்சு போச்சு. பை தக்கை, பைனா என்னோட கால்கள் என்னாச்சு, தக்குனா டயர்ட் அர்த்தம், டயர்ட் ஆயிடுச்சு. அவர் மற்றும் அப்படின்னு இப்போ வந்துட்டு பைசே பி தேனா படேகா, பைசேனா காசு இல்லையா, காசை வந்து தேனா கொடுக்க வேண்டியதா, படேகானா ஹாஃப் டு, காசும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மேரி பாத் மானோ, மேரி என்னுடைய பாத்னா வார்த்தைகளை வந்துட்டு மானோமானா அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்றாரு. ஏக் நாரியல் முஃப்துமே ஹி தே தே, ஏக் நாரியல் ஒரு தேங்காய் வந்து என்ன பண்ணுங்க, முஃப்துனா ஃப்ரீயா இல்லையா, ஃப்ரீயாவே வந்துட்டு தேதோனா கிவ்னு எடுத்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. தேக்கோ மே கித்தனே தக்கையாகும், ஆமா, தேக்கோனா பாரு, என்னை பாரு, நான் வந்துட்டு கித்தனா எவ்வளவு, தக்னா டயர்ட்ல, நான் எவ்வளவு டயர்டா இருக்குன்னு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பீக்குபாய் கே பாத் சுன்கர் மாலினி கஹா, பீக்குபாயோடைய பாத் அந்த வார்த்தைகளை சுன்ன ஹியரை கேட்டுட்டு வந்துட்டு மாலி அந்த கார்டனர் வந்துட்டு கஹா சொல்றாரா, என்ன சொல்றாருன்னா, அரே காக்கா, அரேன்னு கூப்பிட்டுட்டு, காக்கா அங்கிள்னு கூப்பிட்டுட்டு, முஃப்துமே சாக்கியேனா, முஃப்துமே ஃப்ரீயா வந்துட்டு சாக்கினா வாண்ட், உனக்கு ஃப்ரீயா வேணும் இல்லையா, எக் ரகா பேடு அவர் வக் ரகா நாரியல், எக் ரகானா இருக்கிறது நடத்து, இங்க இருக்கு பேடுனா ட்ரீ நடத்து, இங்க மரம் இங்க இருக்குது, அவர் மற்றும் வக் ரகா அங்க இருக்குது, நாரியல்னா என்னது, கோகோனட், இங்க மரம் இருக்குது, அங்க நாரியல் இருக்கு, இங்க கோகோனட் இருக்குது. பேடு பர் சடு ஜாவோ அவர் ஜித்னே சாக்கோ தோட்லோ, பேடு பர் அந்த மரம், ட்ரீ பர்னா மேலே நடத்து, அந்த மரத்து மேல வந்துட்டு சடுனா கிளைம் நடத்து, சடு ஜாவோ நீ மேல ஏறிக்கோங்க, அவர் மற்றும் ஜித்னே ஹவு மெனி நடத்து எவ்வளவு, சாவோனா வாண்ட் எவ்வளவு வேணுமோ, தோடுனா பிரேக் நடத்தும், நீங்க படிச்சுக்கோங்க, எவ்வளவு வேணுமோ நீங்க உடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. வஹா நாரியல் கி கோயி கமி நகி ஹை, வஹாங்கன்னா தேர் அங்க வந்துட்டு, நாரியலுக்கு அந்த கோகோனட்டுக்கான கோயின்னு எனி, கம்மினா கம்மி தான், எந்த விதமான கம்மியும் வந்துட்டு நகி ஹை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பைசேத்தோ மேரி மேகனத் கே ஹை, பைசேத்தோ அந்த அமௌண்ட் நான் கேட்கறது எதுக்கு, மேரி மேகனா ஹார்ட் ஒர்க்னு அர்த்தம், என்னுடைய அந்த நான் செஞ்ச இந்த ஹார்ட் ஒர்க் வேண்டி மட்டும்தான் பைசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சச் ஜித்னா சாஹூ லேலு, சச்னு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஜித்னா சாஹூ, ஜித்னா ஹவு மெனி எடுத்து எவ்வளவு வந்துட்டு சாஹூ வாண்ட் வேணுமோ, லேலுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பீக்குபாய் வந்துட்டு குஷினா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு, பூலேனா சமாயே, பூலேனா அப்படியே வீங்கி போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால பெருசாயிடுறது, சந்தோஷத்துல பெருசா ஆகிறா, பூலேனா சமாயங்கிற ஒரு இடியம், அதுக்கு வந்து மீனிங் என்னன்னா அது வீங்கி போயிருதுன்னு அர்த்தம். மேரா யஹான் தக் ஆனா பேக்கார் நகி கயா, மேரா என்னுடைய யஹான் தகையாகனா ஹியர்னு அர்த்தம், தக்னா டில் இங்க வரைக்கும் வந்துட்டு ஆனா வந்தது, பேக்கார் நகி கயா, பேக்கார்னா ரூயின் அர்த்தம், வேஸ்டா வந்துட்டு, நகி கயா நல்ல வேலை வேஸ்டா போயில இவ்வளவு தூரம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்கோனே ஜல்தி பேடு பர் சட்னா ஷுரு கர் தியா, உன்கோனே அவர் வந்துட்டு ஜல்தினா ஃபாஸ்ட் வேகமா வந்துட்டு, பேடு பர் அந்த மரத்து மேல சட்னா கிளைம் நடத்து ஏறுறதுக்கு, ஷுரு கர் தியா ஷுருனா ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறது, ஷுரு கர் தியார்னா ஆரம்பிச்சிடுறாரு. पेड़ पर चढ़ते चढ़ते बीकुबाई ने सोचा, பேடு பர் அந்த மரத்து மேல சடுனா கிளைம் இல்லையா, மேல ஏறிக்கிட்டே வந்துட்டு, பீக்குபாயினே சோச்சா திங்க் ஆகுது, யோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, பகுத் அச்சா, பகுத்னா வெரி அர்த்தம், அச்சனா குட், வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, மேரே தோ கிஸ்மத் குல்கை, மேரே என்னுடைய கிஸ்மத்னா டெஸ்டினின்னு சொல்லுவாளே, என்னுடைய அந்த இலக்கு வந்துட்டு குல்னா ஓப்பன் அர்த்தம், என்னோட இலக்கு என்ன ஆச்சு, நான் பார்த்துட்டேன் என்னோட இலக்கை நான் அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு. குல்னா ஓப்பன் திறக்கிறதுன்னு அர்த்தம். जितने नारियल चाहे तोड़ लूं और पैसे भी ना दूं, क्या बात है, ஜித்னே எவ்வளவு நாரியல், அந்த கோகோனட் வந்து சாகினா வாண்ட் எவ்வளவு நாரியல் வேணுமோ, தோடணும் படிச்சுக்கலாம் நானு, நான் மட்டும் பைசா பி நாதும், பைசானா காசு கூட என்ன பண்ண மாட்டேன், நாதும் தூனா கிவ்னு அர்த்தம், வில் கிவ்னு அர்த்தம், நாதும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கியா பாத்தை, என்ன வார்த்தை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாத்துனா விஷயம்னு அர்த்தம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பீக்குபாயி ஊப்பர் பகுஞ்சு கை, பீக்குபாய் என்ன பண்ற, ஊப்பர்னா மேலே அர்த்தம், மேல வந்துட்டு பகுஞ்சு ரீச் போய் சேர்ந்துடுறாரு. ஃபிர்னா ஆஃப்டர், அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வேணா அவரு, டக்கனி அவுட் தனேக்கே பீச், டக்கனின்னா ட்விங்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு கிளைகள் சொல்லுவாங்க அதுக்கும், தனி ஸ்டெம் அந்த கிளைகள் இருக்குள்ளே அதுக்கும், பீச்னா பிட்வீன் நடுவில் வந்துட்டு, ஆரம்னா நல்லா கம்ஃபர்டபுளா என்ன பண்ணிட்டாரு, பைட்னா சிட்னு அர்த்தம், உட்காந்துக்கிறாரு. அவர் மற்றும் தோனோ போத் ரெண்டு, ஆத்தோனா கைகளையும் என்ன பண்றது, ஆகே படானே லகே, ஆகேனா முன்னாடி அர்த்தம், படனே இன்க்ரீஸ்னு அர்த்தம், அதாவது முன்னாடி நீட்டுவோம்னு சொல்லிலையா அந்த மாதிரி லகேனா ஸ்டார்ட் பண்றாரு. சப்சே படே நாரியல் கோ, சப்சே எல்லாத்த விட, படேனா பிக் ஒரு பெரிய நாரியல் அந்த கோகோனட்டை வந்துட்டு, தோடுனா பிரேக் அர்த்தம், பறிக்கிறதுக்கு வேண்டி வந்துட்டு கேலியே, எதுக்காக கை நீட்டுறாரு, ஒரு பெரிய நாரியல் ஒரு பெரிய கோகோனட்டை பறிக்கிறதுக்கு வேண்டி கை நீட்டுறாரு.
ஜஜக் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஃபிசல் கை, பயிர்னா அந்த ஃபுட், அவர் கால் என்னாச்சு, फिसल गए, फिसलना स्लिप அர்த்தம், கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. बीकूबाई ने एकदम से नारियल को पकड़ गए. बीकूबाई என்ன பண்றாரு, ஏக்தம், ஏக்தம்னு அட்வான்ஸ் அர்த்தம், சடனா என்ன பண்றாரு, நாரியல்கோ அந்த கோகனட்டை வந்துட்டு பக்கடுனா கேட்ச்னு அர்த்தம், பக்கட் லியா அப்படின்னா பிடிச்சிக்கிறாரு. उनके दोनों पैर हवा में झूलते रह गए. उनके அவருடைய தோனோ போத் ரெண்டு, பயிர்னா ஃபுட்னு அர்த்தம், ரெண்டு காலம் என்ன பண்ணுது, ஹவாமே, ஹவானா ஏர்லயே அந்த காத்துல வந்துட்டு ஜுல்தே ரகுகையே, ஜுல்தேனா ஸ்விங்கிங்னு அர்த்தம் இல்லையா, ஒரு அந்த ஆடுறன்னு சொல்லுவாரு, அவர் ரெண்டு காலம் என்ன பண்ணிருக்கு, காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு, ஜுல்தே ரகுன்னா ஆடிக்கிட்டு இருக்குது. ஓம்மா அம்மான்னு சொல்லுவா இல்லையா, அம்மா கூப்பிட்டுட்டு அப்ப மே கியா கரும், அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு மே கியா கரும், கியானா வாட், என்ன கரும்னா வில் டூன்னு அர்த்தம், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. बीकूबाई चिल्लाने लगे, अरे भाई मत करो. बीकूबाई என்ன பண்றாரு, சில்லானே ஷவுட்டிங் சொல்லுவாங்க, ஸ்க்ரீமிங் சொல்ல, அலறன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு லகே ஸ்டார்ட் பண்றாரு. அரே பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. மத்த கரோ, மத்தனா ஹெல்ப்னு அர்த்தம், கரோன்னு டூன்னு அர்த்தம், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உங்கோனே நீச்சே கடை மாலிசே வினத்தி கி, உங்கோனே அவர் என்ன பண்றாரு, நீச்சேன்னா கீழே, கடைன்னா ஸ்டாண்ட் அர்த்தம், கீழே நின்றுட்டு இருக்கா இல்லையா யாரு, மாலி கார்டனர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு வினத்திக்கு, வினத்தினா ரெக்வஸ்ட்னு அர்த்தம், ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாரு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. माली ने कहा, वो मेरा काम नहीं काका, मैंने सिर्फ नारियल लेने के बात की थी. மாலினே கஹா, மாலி இந்த கார்டனர் வந்துட்டு கஹா சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, ஓ மேரே காம் நகி, ஓனா அது வந்துட்டு மேரா என்னுடைய, காம் நகி, காம்னா ஒர்க் இல்லையா, நகின்னு வச்சா ஸோ என்னோட வேலை கிடையாது காக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, மேனே நான் வந்துட்டு சிர்ஃப்னா ஒன்லி வெறும், நாரியல் லேனேக்கு பாத் கீத்தி, நாரியல் அந்த கோகனட்டை லேனே லேனே டேக்னு அர்த்தம், எடுத்துக்கோ சொல்லி தான் வந்துட்டு பாத்னா அந்த வார்த்தையை வந்து நான் வந்து சொன்னேன், இந்த கோகனட் எடுத்துக்கோங்க தான் நான் சொன்னேன். பாக்கி சப் தும்ஹாரே और तुम्हारे नारियल के बीच का मामला है. பாக்கினா ரிமைனிங், பேலன்ஸ் இருக்கக்கூடிய சப்னா ஆல் எல்லாமே, தும்ஹாரே உங்களோடதும், அவர் மற்றும் தும்ஹாரே நாரியல் கே பீச், உங்களுடைய நாரியல் கோகனட் இருக்கு இல்லையா அதுக்கும் பீச்னா பிட்வீன் நடுவில் இருக்கக்கூடிய, மாம்லான்னு கேஸ்னு அர்த்தம், உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பைசா நகி, கரீதனா நகி, பேச்னா நகி और மத்த நகி, சப் குச் முஃப்த். பைசா நகி, பைசானா அமௌண்ட்டும், நகி வந்து பைசாவும் கிடையாது, கரீதனால வாங்குறதும் கிடையாது, பேச்னா நகி, பேச்னால விற்கிறதும் கிடையாது, அவர் மற்றும் மத்த நகி, மத்தன ஹெல்ப்பும் கிடையாது. சப்குச் முஃப்த், சப்குச்னா எவ்ரி திங் அர்த்தம், எல்லாமே என்னதான் முஃப்த், எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு கிளம்புறாரு. तभी ऊंट पर सवार एक आदमी वहां से गुजरा. தபினா அப்போன்னு அர்த்தம், அந்த டைம்ல வந்துட்டு ஊண்ட்டுனா கேமல் இல்லையா, அந்த கேமல் மேல சவார்னா சவாரி பண்ணக்கூடிய, ஏக் ஆத்மினா மேன் அர்த்தம், ஒரு மனுஷன் வந்துட்டு வகானா தேர் அங்க இருந்து, குஜரா ரோமிங் அர்த்தம், அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அரே ஓ அப்படின்னு கூப்பிட்டுட்டு பிக்குபாய் ஜோர்ஸே புலானே லகி, பிக்குபாய் என்ன பண்ற, ஜோர்ஸ் நல்லா சவுண்டா ஃபோர்ஸா வந்துட்டு புலானே காலிங் கூப்பிடுறாரு லகின்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஓ ஊன்ட்டு வாலா அப்படின்னு கூப்பிடுறாரு. मेरे पैर वापस पेड़ पर टिका दो न बड़ी मेहरबानी होगी. மேரே என்னுடைய பயிர்னா ஃபுட், என்னோட காலை வந்துட்டு வாபஸ்னா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு, பேடு பர் அந்த மரத்து மேல, டிக்கான ஸ்டேன்னு அர்த்தம், வைக்கிறதுன்னு அர்த்தம், கொண்டு போய் வச்சிருவேன் இல்லையா. படி மெஹர்பானி ஹோகி, படினா பெரிய, மெஹர்பானின்னு கடமைன்னு அர்த்தம், அதாவது உனக்கு ஒரு நல்ல விஷயமா போகும், நல்ல கடமையா போகும்னு சொல்லுவா இல்லையா, ஹோகின்னா மேபி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஊன்ட்டு வாழைன்னு ஊன்ட்டு வாழையும் சோச்சா திங்க் பண்றாரு, யோசிக்கிறாரு. சலோ லெட்ஸ் கோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மத்த கர்தேன், மத்தன ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேரே கியா ஜாத்தா ஹே, மேரே என்னோட கியா ஜாத்தானா போறது, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்றேன் என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஜாத்தானா போறதுன்னு அர்த்தம். ऊंट के पीठ पर खड़े होकर उसने बीकुबाई के पैर का पकड़ लिया. ஊன்ட்டுக்கு அந்த கேமல் இருக்கு இல்லையா, அதோடைய பீட்னா பேக் அர்த்தம், முதுகு இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு கடே ஹோக்கர், கடையில ஸ்டாண்ட் நின்றுகிட்டு, உஸ்னே அவர் என்ன பண்றாரு, பீக்குபாய்க்கே பயிரோங்க, பீக்குபாயோட பயிர் அந்த ஃபுட் இருக்குல்ல, பாதங்கள் இருக்கு இல்லையா, அதான் பக்கட்னா கேட்ச்னு அர்த்தம், பக்கட்லியான்னு புடிச்சுக்கிறாரு. ठीक उसी समय ऊंट को हरे पत्ते नजर आए. டீக்னா கரெக்டா வந்துட்டு உசி சமயம் டைம் இல்லையா, உசி சமயம் அந்த டைம்ல தான் வந்துட்டு ஊன்ட்டுக்கு அந்த கேமலுக்கு ஹரே பத்தே, ஹரேனா கிரீனிஷா இருக்கக்கூடிய, ஹரேனா கிரீன் கலர்னு அர்த்தம், அது ஹரே பத்தேனா லீவ்ஸ்னு அர்த்தம், நல்லா கிரீனிஷா இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ், அந்த இலைகள் வந்துட்டு நசர்னா ஐஸ்னு அர்த்தம், நசராய் அப்படின்னா பார்வைக்கு வருது, அவர் விஷனுக்கு வருது. पत्ते खाने के लालच में ऊंट ने गर्दन झुकाई और अपने जगह से हट गई.
பத்தே காணைக்கு இந்த லீஃபை வந்துட்டு காணை சாப்பிடணும் அப்படிங்கிற லாலட்சுமி பேராசை இல்லையா, அந்த பேராசையில ஊன்ட்டு நம்ம கேமல் என்ன பண்ணுது, கர்தன் நெக்கு நடத்தும், அதோட கழுத்தை வந்துட்டு ஜுகாயினா பெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி பெண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் மற்றும் அப்படி ஜஹானா பிளேஸ்லயே அதோட பிளேஸ்ல இருந்து ஹட்னா ரிமூவ் நடத்தும், மூவ் ஆயிருது, அதோட பிளேஸ்ல இருந்து விட்டுட்டு கிளம்பிடுது. பஸ் வக ஆத்மி ऊंट की पीठ से फिसल गई है. பஸ்னா ஜஸ்ட் வெறும் என்ன பண்ணிருச்சு, வக ஆத்மி அந்த மனுஷன் என்ன பண்றாங்க, ஊண்ட் கி பீட் சே, ஊண்ட் அந்த கேமலோடைய பீட் அந்த முதுகு இருக்குல்லையே அதுல இருந்து फिसलना स्लिप நடத்தும், அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்லிப் ஆயிடுச்சு. अपनी जान बचाने के लिए उसने बीकूबाई के पैर को कसकर पकड़ लिया. அப்படி தன்னுடைய ஜான உயிரை வந்துட்டு பச்சானை காப்பாத்திக்கிறதுக்கு வேண்டி கேலியே உஸ்னே அவர் என்ன பண்றாரு, பீக்குபாய்க்கே பயிரும், அவர் அந்த பீக்குபாயோடைய பயிர் கால் இருக்குல்லையா அதை வந்துட்டு கஸ்கர் இருக்கமான்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கமா பக்கட்னா கேட்ச் நடத்த பிடிச்சிக்கிறாரு. அப்ப தோனோ கியா கர்த்தே அப்படின்னு நான் இப்போ வந்துட்டு தோனோ போத் ரெண்டு பேருமே கியா கர்த்தே கியானா வாட்டி என்ன கர்த்தேன்னு சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இத்தனையுமே ஏக்கு குடு சவார் ஆயா, இத்தனையுமே இவ்வளோ நடந்துட்டு இருக்கும் போதே ஏக்னு ஒரு குடு சவார் அந்த குதிரை ஓட்டுறவங்கன்னு சொல்லுவாங்களே அவங்க வந்துட்டு ஒருத்தவங்க ஆயெல்லாம் வராங்க. அரே சாம்பாலோச்சோ அப்படின்னு கூப்பிட்டு சாம்பாலோச்சோ மீன்ஸ் பி கேர்ஃபுல் சொல்லி பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேடு சே லட்டக்தே தோணும் புக்கார்னே லகே, பேடுன்னு அந்த மரத்துல இருந்து வந்து லட்டக்கினா அந்த ஹேண்டட்னு சொல்லுவோம் அப்படியே தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஹேங்கிங் சொல்லுவோம் இல்லையா, தோனோ போத் ரெண்டு பேருமே புக்கார்னே லகே, புக்கார்னு கால் நிறுத்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுனோபாயி கோயி பச்சாக்கர் பச்சாவோ குடுசவார் கோ தேக்கர் பிக்குபாயி நே துஹாயி தி. சுனோனா ஹியர்னு கேளுங்க பையா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லிட்டு கோயின்னு இனி யாராவது ஒருத்தாங்க பச்சாவோனா காப்பாத்துங்கன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லிட்டு குடிசவா இருக்கும், அந்த குடிசவா அந்த குதிரை ஓட்டுறவங்க இருக்காங்க அவங்கள வந்துட்டு தேக்கர் பார்த்துட்டு பிக்குபாய் என்ன பண்றாரு, துஹாயினா ஸ்கிரீமிங் சொல்லுவோம், க்ரைட் அவுட் சொல்லுவோம்ல, அப்படி அலறாரு. ஓ மேரே பாயி முஜே பேடு பர் வாபஸ் பகுஞ்சாதோ, ஓ மேரேனா என்னுடைய பாயினா பிரதர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு முஜேனா என்னைய வந்துட்டு பேரு பர் அந்த மரத்துல என்ன பண்ணுங்க வாபஸ் ரிட்டர்ன் திரும்ப வந்துட்டு பகுஞ்சா ரீச் என்ன திரும்ப கொண்டு போய் அந்த மரத்துல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஹம் 1 மினிட் பி நகி லகேகா, ஆமா 1 மினிட்னா ஒரு நிமிஷம் அர்த்தம், பி நகி லகேகா நகின்னு வந்துச்சுலையா ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்காது. மே கோடைக்கே பீட் பர் சடாக்கர் உன்கி மத்த கர் தேதா ஹூம், நான் அந்த குடிசவர் யோசிக்கிறாரு, நான் வந்துட்டு கோடைக்கே பீட் பர் அந்த ஹார்ஸோடைய பீட் அந்த முதுகுல வந்துட்டு சடுனா கிளைம் ஏறி வந்துட்டு உன்கி அவங்களுக்கு மத்தக்கர் தேத்தம், மத்தன ஹெல்ப் இல்லையா, மத்தக்கர் தேத்தம் நான் வந்து தேத்தனை கிவ்னு அர்த்தம், நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. यह सोचकर घुड़सवार घोड़े पर उठ खड़ा हुआ. सोचना திங்க் இல்லையா, இதை யோசிச்சுட்டே வந்துட்டு இந்த குடிசவார் இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு கோடே பர் அந்த குதிரை மேல வந்துட்டு உட்னா ஸ்டாண்ட் நடத்த எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம், கடைனா ஸ்டாண்ட் நடத்த எழுந்து நின்னுக்கிறாரு அந்த குதிரை மேல. लेकिन कौन कहता है कि घोड़ा ऊंट से बेहतर है, लेकिन பட் ஆனா கவுன்னா யார் வந்துட்டு ககுத்தா டெல்னு யார் சொன்னது, கி என்ன அப்படின்னா கோடா வந்துட்டு இந்த ஹார்ஸ் இருக்குல்லையா அது வந்துட்டு ஊண்ட்னா கேமல் செய்யணும் ஃப்ரம்னு அர்த்தம், அதாவது ஊண்ட்டை விட வந்துட்டு பெகுத்தர்னா பெட்டர்னு அர்த்தம், ஊண்ட்டை விட சிறந்ததுன்னு யார் சொன்னது. ஹரி घास दिखाई देने पर तो दोनों एक जैसे ही हैं. ஹரினா கிரீன் கலர் சொன்னோம் இல்லையா, அந்த கிரீன் கலர் அந்த காஸ்னா கிராஸ்னு அர்த்தம், அதாவது புல்ல வந்துட்டு திகாய்னா ஷோன்னு அர்த்தம் பாக்குறது, திகாய் தேனே பர் அதாவது காட்டின உடனே வந்துட்டு தோனோ போத் ரெண்டு பேருமே வந்துட்டு ஏக் ஜெய்சே ஹி ஹை, ஜெய்சே லைக் தட், ஏக் ஜெய்ஸ்னா ஒரே மாதிரி அர்த்தம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. घास के चक्कर में घोड़ा जरा आगे बढ़ा और घोड़ा चला अपने मालिक को ऊंट वाला के पैरों से लटकते हुए. அந்த கிராஸ் இருக்கு இல்லையா அதோடைய சக்கர்னா கிரைண்டிங் அர்த்தம், அரைக்கிறதுக்கு அதாவது அதை மெல்றதுக்கு வேண்டி வந்துட்டு கோடா என்ன பண்ணுது, ஹார்ஸ் என்ன பண்ணுது, ஜரா லிட்டில் கொஞ்சமா, ஆகே படானா இன்க்ரீஸ் அர்த்தம், ஆகேனா முன்னாடி அர்த்தம் முன்னேறி போறதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரம் முன்னாடி போகுது. அவர் மற்றும் சோடுனா லீவ் அர்த்தம் விட்டுட்டு செல்லானா போயிருது. அப்பனே மாலிக்கோ யாரு, அப்பனே தன்னுடைய மாலிக்னா ஓனர் அர்த்தம், தன்னோட ஓனரை விட்டுட்டு போயிருது. ஊன்ட்டு வாழைக்கே பயிர்சே, ஊன்ட்டு வாழை அந்த ஊன்ட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, கேமல் வச்சிருந்தாங்க இல்லையா அவங்களுடைய பயிரோசை, அவங்களோட கால் பயிர்னா லெக்குன்னு அர்த்தம், கையில வந்துட்டு லட்கட்டினா ஹேங்கிங் அர்த்தம், அதாவது அவங்கள வந்து அந்த ஊன்ட்டு வாழாவோட காலை தொங்க விட்டுட்டு இதை போயிருது. एक दो और अब दिनों के तीनों झूलते ही रहे नारियल के पेड़ से.
ஏக் தோ, ஏக்னா ஒன்று, தோனா ரெண்டு, அவுள் அப் அப்னா நவ். இப்போ வந்துட்டு எத்தனை பேர்? தீனோக்கே தீனோ, அது மூணுல 3 பேர் வந்துட்டு ஜூல்தே ரகே, ஜூல்தேனா ஸ்விங்கிங் நட்டா தான் ஆடுறதுன்னு சொல்லுவோம், ஊஞ்சல் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆடிட்டு இருக்காங்க எங்க? நாரியல்கே பேடு சே, நாரியல் அந்த கோகோனட்டோடைய அந்த பேடு, அந்த ட்ரீ மரத்துல மேல அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. காக்கா காக்கா கஸ்கே பக்கடே ரகனா ஹோ, காக்கா காக்கானா அந்த அங்கிள் இல்லையா அப்படின்னு கூப்பிட்டுட்டு கஸ்கே பக்கடே, கஸ்கேனா நான் டைட்டான அர்த்தம், டைட்டானா பிடிக்குவாங்க, பக்கடே பக்கடனா கேட்ச்னு அர்த்தம், நல்லா டைட்டா பிடிச்சிக்கோங்க. ஆனா எஸ் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. குடு சவார்னே பசினா பசினா ஹோத்தே ஹுயே கஹா, அந்த குடு சவார் அந்த குதிரை ஓட்டுருவாங்க இருக்குங்களா, அவங்க என்ன பண்றாங்க? பசினா வேர்வைன்னு சொல்லுவோன்னே, அவங்க அந்த வேர்வையோட வந்துட்டு ஹோத்தே ஹுயே கஹா, கஹானா தெல் அர்த்தம், அவங்க வேர்க்க விறுவிறுக்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஜப் தக் கோயி பச்சானே வாலே ந ஆயே கஹி சோட்னா தேனா, ஜப் தக், ஜப்னா வென்னு அர்த்தம், தக்னா டில்னு அர்த்தம், எது வரைக்கும் வந்துட்டு கோயின்னு இனி யாரோ ஒரு பச்சானே வாலே, பச்சானா சேவ்னு அர்த்தம், பச்சானே வாலே ஒன் ஹூ சேவ், யார் காப்பாத்துறாங்களோ காப்பாத்துறவங்க, நான் ஆயின வருது, நான் ஆயின வராத வரைக்கும், கஹி சோட்னா தேனா, சோட்னா லீவ்னு அர்த்தம், கஹினா எப்பயுமே என்ன பண்ணிடாதீங்க, சோட்னா தேனா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மே ஆப்கோ 100 रुपया दूंगा, நான் வந்து என்ன பண்ணுவேன், ஆப்கோ உங்களுக்கு வந்துட்டு 100 रुपया, 100னா 100 இல்லையா, 100 ரூபா வந்துட்டு தூங்கான்னு வில் கிவ்னு அர்த்தம், அவங்க 100 ரூபா தர, நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காக்கா காக்கா, இப்ப அங்கிள் கூப்பிட்டு யார் சொல்றாங்க? அப்ப ஊன்ட்டு வாழைக்கு பாரி தீ, அப்படின்னு இப்ப யாரோட ஊன்ட்டு வாழை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாரினா முறைன்னு அர்த்தம். இப்ப அவங்களோட முறை, அவங்க என்ன சொல்றாங்க பாப்போம். மே ஆப்கோ 200 रुपया दूंगा, நான் என்ன பண்றேன், மே ஆப்கோ உங்களுக்கு வந்துட்டு 200 रुपया 200 ரூபாய் வந்துட்டு தூங்கானா வில் கிவ்னா கொடுக்குறேன். லேக்கின் நாரியலுக்கோ சோடுனா நகி, லேக்கின் இன்னைக்கு பட் ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நாரியல் அந்த கோகோனட் ட்ரீ என்ன பண்ணக்கூடாது, சோடுனா லீவ்னு இருக்கும், நகி வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 100 और 200, बाप रे बाप 300 रुपये, 100னா 100 அர்த்தம், அவர் 200 200 100 200, பாப்ரே பாப் மீன்ஸ் கடவுளே சொல்லுவோம், அதை மாதிரி ஆச்சரியமா சொல்றது. 300 रुपया 300 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு பீக்குபாய் கா சிர் சக்கர் கயா, பீக்குபாயோடைய சிர்னா அந்த ஹெட் என்னாச்சு, சக்கர்னா சுத்துறது சொல்லுவாங்களா, தலையே சுத்தி போயிடுச்சு, சக்கரம் மாதிரி சுத்துறது. இத்தனா சாரா பைசா, இத்தனா இவ்வளோ சாரானா ஆள் நட்டு, இவ்வளோ எல்லா பைசாவுமா அப்படின்னு சொல்லிட்டு खुशी से उन्होंने अपने दोनों बाहों को फैलाया, खुशी ஹாப்பி சந்தோஷத்துல உன்ஹோனே அவர் என்ன பண்றாரு, அப்படி தன்னுடைய பாகம், தோனோனா ரெண்டு, பாகம் மீன்ஸ் அந்த ஆர்ம்ஸ் அர்த்தம், ரெண்டு கைகளை என்ன பண்ணிடுறாரு, ஃபைலா ஸ்ப்ரெட்னு அர்த்தம், கையை விரிச்சிடுறாரு. அவர் நாரியல் கயா ஹாத்து சே சூட்டா, அவர் மற்றும் நாரியல் கயானா போயிடுறது, அந்த கோகனட் என்ன பண்ணுச்சு, ஹாத் சே சூட்னா மிஸ்ஸிங் அர்த்தம், கையை விட்டு நழுவி போயிடுது. தடாம் சே தீனோ ஜமீன் பர் கிரே, தடாம் அப்படின்னு சவுண்டு கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, தீனோ 3 பேருமே வந்துட்டு ஜமீனா ஃப்ளோர் இல்லையா, அந்த தரையில வந்துட்டு கிரேனா ஃபால்னு அர்த்தம், கீழே விழுந்துடுறாங்க. யாரு குடிசவார் ஊன்ட்டு வாலா அவர் பீக்குபாய், குதிரை ஓட்டுறவங்களும் சரி, ஊன்ட்டு வாலே ஊன்ட்டு அந்த கேமல் வச்சிருந்தவங்களும் சரி, அதே பீக்குபாயும் சரி எல்லாம் விழுந்துட்டாங்க. பீக்குபாய் अपने आप को संभाल की रहे थे कि एक बहुत बड़ा नारियल उनके सिर पर आ फूटा, பீக்குபாய் என்ன பண்றாங்க, அப்பனே அப்ப தன்னைத்தானே வந்துட்டு சமாள மேனேஜ்னு அர்த்தம், அவர் ஓரளவு மேனேஜ் பண்ணி எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ரகேத்தே கி ஏக்னா ஒரு பகுத் படா நாரியல், பகுனா ஒரு பெரிய, படானா பெரிய, பகுத் படா ரொம்ப பெரிய ஒரு நாரியல்னா கோகோனட் இல்லையா, பகுத்னா வெறின்னு அர்த்தம், ஒரு பெரிய கோகோனட் வந்து உன்கே அவங்களுடைய தலையில வந்துட்டு ஃபூட்டானா புரோக்கன் டவுன் ஆகும், தலையில வந்து உளுந்து உடஞ்சிருது. பில்குல் முஃப்த், பில்குல் மீன்ஸ் கம்ப்ளீட்லி முழுமையா, என்னதான் முஃப்த் ஃப்ரீயா தான் அந்த கோகோனட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நமக்கு என் பண்றாங்க. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மம்தா பண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க. அனுவாதம் டிரான்ஸ்லேஷன் நடத்துது. இதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா சந்தியா ராவ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு காமெடியா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன்.